வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையே மெமு வகையிலான ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் 8 பெட்டிகள் மட்டும்தான். எப்பயுமே கூட்டம் நிரம்பி வழியும். அதிகப்படியான மக்கள் கோவைக்கு வேலைக்கு வர்றது, படிப்பு விஷயமாக வர்றது, அல்லது இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போகிறது, இப்படியே ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினில் 8 பெட்டிகள் பத்தாது. 16 பெட்டிகள் இருந்தாலுமே பத்தாது தான். ஆனால் அதிகப்படியாக மெமு ரயில்களில் 12 பெட்டிகள் கொண்டு இயக்கப்படுகிறது. அந்த 12 பெட்டிகள் கொண்ட மெமு ரயில் இந்த சேவைக்கு வேண்டும் அப்படின்னு போத்தனூர் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக ரயில்வே அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது அதற்கு ஒரு சாதகமான பதில் கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். விரைவில் சென்னையிலிருந்து 12 பெட்டிகளை கொண்ட மெமு ரயில்கள் கோவை ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் 12 பெட்டிகளை கொண்ட மெமு வகையிலான ரயில்கள் இயக்கப்படும். சரி, 12 பெட்டிகளை கொண்ட இந்த மின்சார ரயில்கள் இயக்கப்படுது, இதெல்லாம் சரிதான். ஆனால் ஏற்கனவே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய 8 பெட்டிகள் கொண்ட அந்த ரயில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா மீண்டும் சென்னைக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. என்னை பொறுத்தளவு இந்த ரயில்களை சென்னைக்கு அனுப்பி அங்கே வேறொரு ரயிலாக இயங்குவதற்கு பதிலாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கலுக்கு இயங்கி கொண்டிருந்த ஒரு மெமு வகையிலான ரயில், சிறப்பு ரயிலாகவே அந்த ரயிலை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதை நிரந்தரமாக இயக்கலாம், அல்லது பொள்ளாச்சிக்கு ரெகுலராக ஒரு சர்வீஸ் இயக்கலாம். இந்த பெட்டிகளை எல்லாம் சென்னைக்கு அனுப்புறதுக்கு பதிலாக, இது நம்மளுடைய ஐடியா மட்டும்தான், ரயில்வே என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் மேட்டுப்பாளையம் போகிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். கூடுதலாக 4 பெட்டிகள் கிடைக்க இருக்கிறது. அதனால் நம்ம சுற்றுலா செல்வதற்கும் சரி, அல்லது அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்காகவும் ஒரு மகிழ்ச்சியான தகவலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.